அனைவருக்கும் வணக்கம். லண்டனில் இருக்கும் பள்ளிகள் பற்றியும் சமய வழிபாட்டு தலங்கள் பற்றியும் கவிஞர்கள் பற்றியும் சில தலைப்புகளில் இங்கு உங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். லண்டனில் இன்று மிக முக்கியமாக ஆரம்பித்துக் கொண்டிருப்பது SOAS பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை ஆரம்பிப்பது பற்றிய சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கூடிய சீக்கிரத்தில் SOAS பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை ஆரம்பிக்க இருக்கிறது என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமைப்பில் தன்னார்வம் கொண்டவர்கள் மிகவும் துரிதமாக பணியாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஊக்கத்தினாலும் அவருடைய ஆக்க சேவைகளினாலும் இந்த தமிழ் துறை கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் அறிவிக்க விரும்புகிறேன். இங்கு பல கோவில்கள் பிரசித்தமாக இருக்கின்றன. பல தமிழ் பள்ளிக்கூடங்கள் இயங்கி வருகின்றன. வார இறுதியில் தமிழ் கல்வி மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. லண்டன் மண்ணில் இன்று நல்ல தமிழ் கவிஞர்களுக்கும் பஞ்சமில்லை. கவிஞர் புதியுகன். இவர் உலக ஞான பூக்களை புதுமைப்பாக்களாக தருகிறவர். கதவு இல்லாத கருவூலம், மடித்து வைத்த வானம், மழையின் மனதிலே என்ற கவிதை நூல்களை யாத்தவர். கனவும் வெற்றியும் பேசிக்கொண்டவை என்ற சுய முன்னேற்ற நூலில் தன்னம்பிக்கையை பேசுகிறவர். கம்பன் முதல் மாய யதார்த்தம், மின்தரவகம் வரை ஆய்வுகளை செம்மொழி மாநாடு, கம்பன் கழகம், மதுரை உலக தமிழ்ச்சங்கம் இவற்றில் சமர்ப்பித்தவர். இலக்கியத்தில் நீண்ட பயணம் மேற்கொண்டிருக்கும் கவிஞர் நற்குணத்தயாளன் பல தளங்களில் புனைப்பெயர்களில் இயங்குகிறவர். கடல் கடந்து போனவர்கள், சில மனிதர்களும் சில நியாயங்களும் என்ற நாவல்களையும், ஒரு லண்டன் பொடியன், அப்பாக்களும் அம்மாக்களும் என்ற சிறுகதை தொகுப்புகளையும், தயாளனின் குறும்பாக்கள், மடிவேன் என்று நினைத்தாயா போன்ற கவிதை தொகுப்புகளையும் கட்டுரைகளையும் எழுதிச் சிறக்கிறவர். எழுத்தாளர் எம்ரி செல்வராஜா. லண்டனில் நாரதரை நாடக தொகுதியில் அழைத்து வருகிறவர் ரஸ்புட்டின் சரித்திர நாவலையும் மொழிபெயர்த்திருக்கிறார். நினைவில் ஒரு நிலா, உண்மை தெரியாமல் வைத்த நட்பு போன்ற சிறுகதைகள், பக்தி பாடல்கள், ஊற்றெடுத்த உணர்வுகள் என்ற கவிதை தொகுப்பு மற்றும் தமிழ் பாட நூல்களில் முக்கிய பங்களிப்பு என்று பன்முகம் காட்டுகிறார் இந்த படைப்பாளி. இந்த கவிதை செழுமைகளோடு கவியரங்கங்கள், கலை இலக்கிய விழாக்கள் என்று பல நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. லண்டன் தமிழ்ச்சங்கம் முதலான பல தமிழ்ச்சங்கங்கள் ஐக்கிய ராச்சியத்தில் பன்னாட்களாக இயங்கி அழகு தமிழுக்கு அணி சேர்த்து வருகின்றன. வணக்கம். உலகம் புகழ்பெற்ற லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம் 1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று 1984இல் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்பான வணக்கங்கள். நீங்கள் காணுகின்ற விநாயகர் ஆலயமானது இங்கிலாந்து நாட்டிலே லண்டன் மாநகரிலே உலக பிரசித்தி பெற்ற விம்பிள்டன் பதியிலே அமரர் ரத்னசிங்கம் அவர்களாலே 1981ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விநாயகர் ஆலயமாகும். இந்த விநாயகர் ஆலயம் அனைத்து மக்களுக்கும் தனது சேவைகளை வழங்கி வருகின்றது.